வணக்கம். புது பதார்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு மணி அவர்களும் அதிமுகவின் திரு தீரன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தமிழக சட்டசபை இன்று கூடுகிறது. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர். சில முக்கியமான காரணங்களால இந்த கூட்டத்தொடர் கூடுதல் கவனம் பெறுகிறது. இரு அணிகள், இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைந்த பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர். 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர். தினகரன் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு அவர் உள்ளே வரப்போகிறார். புதிய ஆளுநராக திரு பன்வாரிலால் புரோஹித் நியமனம் செய்யப்பட்ட பிறகு அவர் இன்றைக்கு உரையாற்றப் போகிறார். இந்த மாதிரி சில முக்கியமான காரணங்களால கூடுதல் கவனம் பெறுகிறது. திரு தீரன், எப்படி இருக்கும் இந்த கூட்டத்தொடர்? என்ன எதிர்பார்க்குறீங்க? தமிழக சட்டமன்றத்தினுடைய இந்த ஆண்டு ஆளுநர் உரையானது கொஞ்சம் பரபரப்பான சூழ்நிலையிலே கூடுகிறது என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. ஆனால் எங்களுடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் துணை முதலமைச்சர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ஏற்கனவே எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு சட்டமன்றத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கட்டுப்பாடில் எப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது அமைதி காக்க வேண்டும், யாருக்கும் எந்த விதமான இடையூறும் செய்யக்கூடாது என்றெல்லாம் ஏற்கனவே ஓபிஎஸ் அவர்கள் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை சந்தித்த பொழுது கூட அத்தகைய வகையிலே தான் கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டார்கள். யாருக்கும் எந்த இடையூறுனா தினகரனுக்கா? இல்லை, அவரை தனிப்பட்ட முறையில் நாங்கள் என்ன இடையூறு பண்ண போகிறோம்? அதனால் பொதுவாகவே சட்டமன்றத்தினுடைய மாண்புகள் மரபுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய காலத்திலும் சரி, புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய காலத்திலும் சரி, கட்டி காப்பதிலே நாங்கள் மற்ற எதிர்க்கட்சிகளை விட மிகச்சரியாக நடந்து கொள்வோம். அதனால் சொல்லுகிறேன், யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் இந்த ஆளுநர் உரையை வெற்றிகரமாக முடித்து அடுத்தது வரவு செலவு திட்ட அறிக்கை பட்ஜெட் கூட்டத்தொடரை நோக்கி செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த ஆண்டு மக்களுக்கு பல்வேறு விதமான சிறந்த அறிவிப்புகள் எல்லாம் வருவதற்காக திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். மணி எப்படி இருக்கும்? பரபரப்பாக இருக்கும்னு அவரே ஒத்துக்கிட்டார். நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இது ஒரு வித்தியாசமான ஆளுநர் உரை தான் நான் பார்க்குறேன். இதற்கு முன்பு இது போன்றது ஒரு ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட்டதில்லைன்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அரசாங்கத்தின் மெஜாரிட்டி என்பது என்ற கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்திற்கு மெஜாரிட்டி இல்லை என்ற கருத்து நியாயமான கருத்து என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட். அவர்களுடைய மந்திரிகள் பேசிய பேச்சுக்களின் அடிப்படையில் பார்த்தாலும், எலெக்ஷன் கமிஷன் அந்த ரெட்டலை சின்னத்தை ஒதுக்கும் பொழுது கொடுத்த அறிக்கைகளின்படி பார்த்தாலும் இந்த அரசுக்கு மெஜாரிட்டி இல்லை என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய நியாயம் எனக்கு புரிகிறது. கிட்டத்தட்ட என்னுடைய எண்ணமும் அதுதான். இதை நம்ம முதல்ல ஃப்ளோர் டெஸ்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் கவர்னர் அட்ரஸ்க்கு போகணுன்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் துரதிருஷ்டவசமாக விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்று விட்டது. நீதிமன்றம் கொடுத்த முதல் இதுவே ரிலீஃப் இப்போ இந்த 18 எம்எல்ஏக்களோட ஃபேட் டிசைட் ஆகாமல் ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போகக்கூடாது என்பது. ஸோ பிரச்சனை நீதிமன்றங்களுக்கு போய்விட்டது. அந்த 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்த விவகாரம் செல்லுமா செல்லாதா என்று. கூட்டத்தோட நடக்கலாம் இல்ல, நடக்கலாம். அதுக்கு தான் வரேன். ஏன்னா அதுக்கு எந்த தடையும் விதிக்கல. ரெண்டாவது உங்களுக்கு இந்த 12 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் போட்ட பெட்டிஷனும் அங்க இருக்குது. ஓபிஎஸ் ஆதரவாளர். ஏன்னா இது ரெண்டுமே அவங்க விப்ப அபைட் பண்ணாம போனாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க இதாயிடுவாங்க, டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்றது தான் 10th ஷெட்யூல்ல வர விஷயம். பட் இதுல கிளாரிட்டி இல்லை. ஆகவே இந்த அரசாங்கத்தின் மெஜாரிட்டி என்பதே கேள்விக்குறியாக இருக்கும் ஒரு சூழலில் அதற்கு முன்பாக நீங்கள் ஆளுநர் உரையை நிகழ்த்துவது என்பதே என்னை பொறுத்தவரையில் சட்ட ரீதியாக தவறாக இல்லாமல் இருக்கலாம், நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தார்மீக அரசியல் ரீதியில் அது எந்த அளவுக்கு சரி என்று எனக்கு தெரியவில்லை. இரண்டாவது உங்களுக்கு எந்த அரசாங்கமுமே ஆளுநர் உரை என்பது அந்த அமைச்சரவை கொடுக்கும் முறையை தான் அவர் படிப்பார். இது ஜஸ்ட் செரிமோனியல் ஒன்று தான். சென்னாரெட்டி அவர்கள் 93-96 காலத்தில் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஏற்பட்ட பிணக்குகளின் பொழுது அவர் ஒரு சின்ன திருத்தத்தை மட்டும் செஞ்சார். அதாவது ஆங்கிலத்தில் மை கவர்மெண்ட் கவர்னர் சொல்வார். அந்த பீரியட்ல அவர் திஸ் கவர்மெண்ட் மாத்தினார், அவ்வளவுதான். வேற பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை. அதற்கான அதிகாரமும் ஆளுநர்களுக்கு கிடையாது. ஆகவே இந்த ஆளுநர் உரை என்பது என்னை பொறுத்தவரையில், எனக்கு நினைவு தெரிந்தவரையில், நாடு விடுதலை அடைந்த இந்த 70 ஆண்டு காலத்தில் ஒரு அரசுக்கு மெஜாரிட்டி இருக்கிறதா இல்லையா என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஆளுநர் உரை என்பது மரபார்ந்த ரீதியில் பார்த்தால், அதாவது அது பெரிய வார்த்தை அறவழி அரசியல், அதுக்கெல்லாம் இடம் கிடையாது இன்றைக்கு இருக்க காலகட்டத்தில். பொலிட்டிக்கலி அது லீகலி கரெக்ட், கான்ஸ்டிடியூஷனலி கரெக்டா இருக்கலாம். பட் பொலிட்டிக்கலி அது எந்த அளவுக்கு சரி என்பது எனக்கு புரியவில்லை. ஏன்னா கவர்மெண்டே மெஜாரிட்டி இல்லாம இருக்குது. அப்ப என்ன ஆளுநர் முதல்ல அதை நீங்க சரி பண்ணுங்கன்னா, பட் அதுக்கு நான் இவங்களை மட்டும் குறை சொல்ல மாட்டேன்.
விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்ற பொழுது பல விஷயங்களையும் ஆராய வேண்டியிருப்பது அரசு அந்த தார்மீக 2 மாதங்களாக மெஜாரிட்டி ஜட்ஜ்மெண்ட் வராம இருக்குது. அரசு அந்த தார்மீக நெறியை பின்பற்றிருக்க முடியும். கண்டிப்பா முடியும். நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஸ்பெஷல் மென்ஷனா ஹைகோர்ட்ல சொல்லி விரைவுபடுத்த சொல்லி இருக்கலாம். நீங்க என்னைக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன், ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளத்துக்கு ஜுடிஷியல் சொல்யூஷனுக்கு போறீங்களோ, அடிப்படையில் இந்த 18 பேரோட தகுதி நீக்கம் என்பது வெளிப்பார்வைக்கு தான் அரசியல் ரீதியான இது சட்ட ரீதியான பிரச்சனை. பட் பேசிக்கலி ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அதே ஒரு அரசியல் பிரச்சனைக்கு நீங்க நீதிமன்ற தீர்வை நோக்கி போகிறீர்கள் என்றால் இது போன்ற சிக்கல்கள் வரும், மேலும் மேலும் அதிகமாகும். மாண்புமிகு மதிப்பிற்குரிய அண்ணன் மணி அவர்கள் வந்து ஃபாரின் அகேன்ஸ்டாக பேசி எங்களுடைய கருத்துக்கு வலுவூட்டி இருக்கிறான்னு தான் நான் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னு சொன்னாக்கா, அவர் ஒரு நடுநிலையான பத்திரிகையாளர், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போது அரசியலமைப்பு சட்டப்படியும் சரி, தார்மீக அடிப்படையிலும் சரி, மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசு வந்து அம்மா அவர்களுக்கு வந்து 2016 மேண்டேட் கொடுத்துட்டாங்க. 5 ஆண்டுகள் ஆளுவதற்கான தகுதியை மக்கள் கொடுத்து விட்டார்கள். எதிர்பாராத விதமாக நாங்களெல்லாம் அதிர்ச்சி அடையக்கூடிய வகையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் மறைந்தார்கள். அதன் பிறகு எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து உங்களுக்கு தெரியும், அதை பற்றி நான் போக விரும்பல. ஆனாலும் கூட அதில் கூட தார்மீக அடிப்படையிலும் சரி, அரசியல் அமைப்பு சட்டப்படியும் சரி, பெரும்பான்மையை நிரூபித்து காட்டியிருக்கிறார் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அப்போ இதில் எந்த தார்மீகம் இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, ஒரே ஒரு முடிச்சு, கடந்த வாரம் நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் 104 எம்எல்ஏக்கள் தானே பங்கேற்று இருக்கிறார்கள். இல்லைங்க, அமைச்சருடைய அதிகாரப்பூர்வ தகவல் தானே. இல்ல, அதான மெஜாரிட்டி. இப்ப 18 பேர் வந்து நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த 18 பேரும் செல்லாதுன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லி அவங்க கலந்துக்கிட்டாக்கா எங்களுக்கு மெஜாரிட்டி. அண்ணன் கூட சொன்னாரு, ஒரு மந்திரி சொல்றாரு மெஜாரிட்டி. எப்ப சொன்னாரு? இந்த 18 பேரை நீக்கிறதுக்கு முன்னாடி சொன்னாரு. ஆனால் 18 பேரை நீக்கின பிற்பாடு இன்னைக்கு இருக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்ல நாங்க வி ஆர் மெஜாரிட்டி. ஜனநாயகம் என்பது என்ன? இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் கூட்டத்துக்கே வரலையே. 10 பேர் கூட்டத்துக்கே வரலையே. ஏங்க 10 பேர் கூட்டத்துக்கு வரலாம், உடம்பு சரியில்லாமப்பா, ஏதாவது ஒரு முக்கியமான அலுவல் இருக்கும், அதெல்லாம் நீங்க வச்சு சொல்லாதீங்க. அத்தனை பேர், இன்னும் சொல்ல போனால் நான் இப்போ கூட சொல்கிறேன், அந்த 18 பேரில் எவ்வளோ பேர் மனம் வருந்தி திருந்தி மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய அரசு அம்மா அரசு, வேற யாருடைய கருணாநிதி அரசு அல்ல, அல்லது திமுக அரசு அல்ல, அது அம்மா உருவாக்கிய அரசு. மனசாட்சி உள்ள எம்எல்ஏக்கள் யாராக இருந்தாலும் நாம் அம்மா அவர்களால் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினரான இரட்டை இலை சின்னத்திலே அதற்கு நாம் ஒருபோதும் துரோகம் இழைக்கக்கூடாது என்றுதான் அவர்களுடைய மனசாட்சி சொல்லுகிறது. அவர்கள் இன்றைக்கு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார். மனசாட்சி உந்தி யாராவது உங்க பக்கம் வந்திருக்காங்களா? இல்ல நீதிமன்றத்துக்கு போய் நாங்க வந்து இது மாதிரி இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புக்கு போயிரோன்னு யாராவது சொல்லிருக்காங்க? பேராசிரியர் தீரண்டம், நான் ஒரு இன்னைக்கு இந்த ஒரு நாள் மட்டும், அதுவும் இந்த தலைப்புல மட்டும் எனக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் கொடுங்கன்னு கேட்கறேன். வேற ஒண்ணும் இல்ல, ஸ்பேஸ் கம்மி, நானும் அது மீறி போக மாட்டேன். சி, மக்கள் வந்து 2016 அதிமுக தான் வாக்களித்தார்கள், ஜெயலலிதாவுக்கு தான் வாக்களித்தார்கள். அந்த அம்மா துரதிருஷ்டவசமாக மறைந்து விட்டாலும், நம்மை விட்டு போய்விட்டாலும், மக்கள் அளித்த வாக்கு என்பது அதிமுகவுக்கு தான். இந்த அதிமுக அரசு தான் 5 ஆண்டுகள் ஆள வேண்டும் என்பதுதான். பேருக்கும் சேர்த்தும் அம்மா தலைமையிலான அரசு தான். கண்டிப்பா. நான் இந்த அரசு இல்ல, நான் என்ன கிரக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதிமுகவுக்கு மக்கள் வாக்களித்தார்கள், அப்படின்னா ஜெயலலிதாவுக்கு வாக்களித்தார்கள், அந்த அம்மா போயிட்டாங்க துரதிருஷ்டவசமாக. இப்ப இந்த அரசு 5 ஆண்டுகளுக்கான மேண்டேட்டை வாங்கியிருக்காங்க. 5 ஆண்டுகள் அதிமுக அரசு தான் நீடிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும். நான் அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை, அந்த அரசு தோற்கடிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்பினேன். ஆனால் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள். 5 வருஷம் அந்த கவர்மெண்ட் தான் இருக்கணும், நீங்க டிஸ்மிஸ்லாம் பண்ண முடியாது இப்போதைக்கு இருக்க கட்டத்தில். ஆக அதுல மாற்று கருத்து இல்லை அவர் சொல்றதுல. நான் இதை இந்த கவர்மெண்ட் கவர்னு விரும்பல, அது இல்ல பிரச்சனை. கான்ஸ்டிடியூஷன்லி பாத்தீங்கன்னா ஒரு கருத்து என்ன, ஆல்ரெடி நமக்கு அந்த அரசியலமைப்பு சாசனத்தின் படியான கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் நடந்துடுச்சுன்னு ஏற்கனவே சொல்லக்கூடியவர்கள் இருக்கிற. உதாரணத்துக்கு நம்முடைய ஓய்வு பெற்ற மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தேவசகாயம் போன்றவர்கள், நான் அவரை கேட்டேன், இந்த அரசு கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் நோக்கி போகிறதா அல்லது ஏற்கனவே நிகழ்ந்து விட்டதான்? ஏற்கனவே அது நிகழ்ந்து விட்டது, இதுல புதுசா உங்களுக்கு வேற என்ன வேணும்? உதாரணமாக உள்ளாட்சி தேர்தல்களை நம்மளால் நடத்த முடியவில்லை, அதனால 4000 கோடி ரூபாய் மத்திய சர்க்காரிடம் இருந்தது, திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இந்த கவர்னர் போய் இந்த அரசாங்கத்தின் மெஜாரிட்டியே கேள்விக்குறியாக இருக்கும் சூழல். எம்எல்ஏக்கள் கூட்டத்துல 10 பேர் ஏதோ தனிப்பட்ட காரணங்களால, உடல்நிலை சரியில்லாம இருக்கலாம், வேற ஏதாவது காரணங்களால வராம இருக்கலாம், அதனால மெஜாரிட்டி இழந்துருச்சுன்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்னு தீரன் கேட்க பேராசிரியர் அவரிடம் நான் கேட்க விரும்புவது என்னன்னா, நீங்க டெக்னிக்கலி மட்டும் இத பார்க்க கூடாது, கான்ஸ்டிடியூஷனலி கட்சி கூட்டம் தானே அது. சரி, அப்படினா இந்த கான்ஸ்டிடியூஷன் படி நடக்கக்கூடிய கூட்டம் இல்ல அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடக்கக்கூடிய கூட்டம் கட்சியுடைய கூட்டம். ஃப்ளோர் டெஸ்ட் இருந்தாதாங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையா என்பது ராஜ்பவனில் நடக்க கூடாது, சட்டமன்றத்தில். தட் இஸ் a ஃப்ளோர் டெஸ்ட் தான் முடிவு செய்யப்பட வேண்டும் என்றது திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு.
நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இந்த அரசாங்கத்தின் ஸ்திரத்தன்மை என்பது இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. அந்த 18 பேர்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த தகுதி நீக்கம் செல்லாது என்று சொல்லி அவர்கள் மீண்டும் அவைக்கு வந்து அப்ப வந்து நம்பிக்கை வாக்கும் தீர்மானத்துக்கு போகும்பொழுது அப்ப விப்பை இஷ்யூ பண்ணி அப்ப அந்த விப்பை மீறி இந்த 18 பேர் போனாங்கன்னா அப்பையும் அவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆவார்கள். அது வேற. என்ன நடக்க போது நமக்கு தெரியாது. நிச்சயமாக இந்த அரசின் ஸ்திரத்தன்மை என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாகும் இருக்கும் சூழலில் 2 பாசிபிலிட்டிஸ் தான் நான் பார்க்கிறேன். ஒன்று, ஆளுநர் அவர்களே முதல்ல அதை செஞ்சுட்டு ஃப்ளோட் நான் வந்து உரை நிகழ்த்துறேன் என்று ஆபீஸ் ஆஃப் த கவர்னர்னு சொல்ல அவங்க சொல்லி இருக்கலாம், சொல்லல. ரெண்டாவது வந்து நம்முடைய அரசே, மாநில அரசே அல்லது எதிர்க்கட்சிகள் நீங்க வந்து ஹைகோர்ட்ல வந்து சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் தான் அதை டீல் பண்ணுது. ஒரு ஸ்பெஷல் கேஸா இதை வந்து டே டு டே நடத்தி நீங்கள் வந்து 3 வாரங்களுக்குள் அல்லது 4 வாரங்களுக்குள் நீங்கள் தீர்ப்பளியுங்கள் என்று சொல்லி இருக்கலாம். எதிர்க்கட்சிகள் தரப்பிலும் சொல்லி இருக்கலாம், அரசின் தரப்பிலும் சொல்லி இருக்கலாம். திமுக அந்த வாய்ப்பு இருந்திருக்கிறது. 2 விஷயம் சார். இந்த 18 பேர் எம்எல்ஏ ஓட ஃபேட் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷனை சேலஞ்ச் பண்ணி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடியது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பெட்டிஷன். என்னன்னா 12 பேர் வந்து விப்ப வந்து டிஃபை பண்றாங்க, ஓபனா பண்றாங்க. அப்ப அவங்கள வந்து ஆட்டோமேட்டிக்கலி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்கன்றதுதான் 10th ஷெட்யூலோட பாயிண்ட். ஆட்டோமேட்டிக்கல் டிஸ்குவாலிஃபிகேஷன் அது எப்படி வானத்துல இருந்து அசரீரி வந்து பண்ண முடியாது. இவ்வளவு முக்கியமான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு திமுகவுக்கு தெரியாதா? தெரிஞ்சு ஏன் அந்த முயற்சி அவங்க வந்து எடுக்கவே இல்லை? சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கட்டும்னு ஏன் அவங்க விட்டுருக்காங்கன்னு புரிஞ்சுக்க அது எனக்கு தெரியல. திமுக வந்து அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன சட்டசபையை பொறுத்த வரைக்கும்ன்றது எனக்கு உண்மையிலே தெரியாது. ஏன்னா நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருந்தா கொண்டு வரும்னு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் சொல்றாருல. அதுல ஏதாவது உள்ள அரசியல் இருக்கா? சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கட்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கன்னா நீதிமன்றத்துல முறையிடலைன்னா வேற ஏதோ கால்குலேஷன் இருக்கா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஸ்டாலின் ஏன் வந்து இப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்றான்றது எனக்கு தெரியல. நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்க விஷயம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 18 பேரோட டிஸ்குவாலிஃபிகேஷன் செல்லாது என்று அவங்க சேலஞ்ச் பண்றாங்க. 12 பேரை ஏன் டிஸ்குவாலிஃபை பண்ணலன்னு அப்போசிஷன் சேலஞ்ச் பண்ணுது. திமுக சேலஞ்ச் பண்ணுது. 10th ஷெட்யூல் படி ஆட்டோமேட்டிக்கல் டிஸ்குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த ஆட்டோமேட்டிக்கல் டிஸ்குவாலிஃபிகேஷன் அதுக்கு பொருள் என்ன? யாராவது சொல்லித்தான் ஸ்பீக்கர் செய்ய முடியுமா அல்லது சுவமோட்டோவா செய்ய முடியுமா அல்லது நீதிமன்றங்கள் நேரடியாக செய்ய முடியுமா? இவ்வளவு கேள்வி இருக்கு உங்களுக்கு. அண்ணன் அவர்களுக்கு எதுவும் தெரியாது இல்லை, அரசியல் எல்லாம் தெரிஞ்சவர். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். மாண்புமிகு மதிப்பிற்குரிய அண்ணன் PH பாண்டியன் அவர்கள் சபாநாயகராக இருந்த நேரத்தில் நீதிமன்றத்திற்கு அன்றைக்கு திமுக எம்எல்ஏக்கள் நீக்கப்பட்ட விவகாரம் நீதிமன்றத்திற்கு சென்று அதிலே அவருக்குத்தான் சாதகமாக தீர்ப்பளித்த அவர் எடுத்த முடிவு தான் சட்டமன்றத்தை பொறுத்தவரை எடுத்த முடிவு தான் இறுதியான முடிவு என்று சொல்லி நீதிமன்றம் சொல்லி அவர் அப்போ தான் சட்டமன்றத்தில் சொன்னார், சபாநாயகருக்கு வானளாவிய அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னார். இதெல்லாம் ஏற்கனவே வரலாற்றில் பதிவாயிருக்கு. இப்போ யாரும் அண்ணன் தனபால் அவர்கள் வந்து சபாநாயகர் இருக்கிற நேரத்தில் அது ஒன்றும் மாறிடாது. இப்போது சட்டமன்றத்தை பொறுத்தவரை சபாநாயகர் தான் இறுதி முடிவு எடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, மெஜாரிட்டின்றாங்க. நான் கேட்குறேன், திமுக ஆட்சியில் 95 எம்எல்ஏக்கள் தான் திமுகவுக்கு இருந்தது. ஆனால் காங்கிரஸ் ஆதரவு வச்சுக்கிட்டு இன்னொரு கட்சி அது அந்த ஆதரவு வச்சுக்கிட்டு அவங்க 5 வருஷம் ஓட்டினாங்க. இல்லை, அவங்க யாரும் போய் ஆதரவை விலக்கிக்கிறோன்னு சொல்லல. அதான் சொல்ல வரேன். படிப்படியாக சொல்ல விட்டால் தானே எனக்கு முழு கருத்து சொல்ல முடியும். அதனால் அந்த அடிப்படையில் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டமன்றம் கூடுகிற நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு மதிப்பிற்குரிய ஸ்டாலின் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி வந்து தேவைப்பட்டால் நாங்கள் ஃப்ளோர் டெஸ்ட் கூட நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொண்டு வர்றோம். அப்போது அந்த நேரத்தில் அப்போ தான் நாங்கள் எங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிறோம். எதிர்க்கட்சி தலைவரை பொறுத்தவரை அவர் வந்து அவருடைய கருத்து சொல்லிட்டார். ஆனால் எங்களை பொறுத்தவரை எந்த ஃப்ளோர் டெஸ்ட் ஆனாலும் சரி, எந்த மெஜாரிட்டி வாக்கெடுப்பானாலும் சரி, ஏற்கனவே அண்ணன் மதிப்பிற்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவர் தேர்வு செய்யப்பட்ட நேரத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எப்படி வெற்றி பெற்றாரோ அதே போல வந்து சபாநாயகரை நீக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைத்த நேரத்தில் அந்த இது வாக்கெடுப்பில் வந்து எப்படி அனைத்து இந்திய அண்ணா திமுக அம்மாவுடைய அரசானது வெற்றி பெற்றதோ அதே போல இனி எதிர்காலத்தை இந்த 3.5 வருஷத்தை நாங்கள் முழுமையாக ஓட்டுவோம். அதோட நீங்கள் பார்க்க தான் போறீங்க. மிகச்சிறந்த அறிவிப்புகள், மக்களுக்கான அறிவிப்புகள், மக்கள் முன்னேற்றத்திற்கான அறிவிப்புகள் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய அரசுல ஒண்ணா வரப்போது நீங்க பார்க்க தான் போறீங்க. திமுக தரப்புல நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் அந்த அரசு ஜெயிச்சிரும். அதுல கட்டாயமா ஜெயிப்போம். வாய்ப்பு இருக்கா? மணி அது மாதிரி கொண்டு வர முடியுமா? நீதிமன்றத்துல வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது வாய்ப்பு இருக்கா? இல்ல, இப்போ வந்து நான் நினைக்கிறேன் அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து டிஎம்கே வந்து பயன்படுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லீகலி மேட்டர் பெண்டிங் பிஃபோர் த ஹை கோர்ட் வந்து
கான்ஸ்டிடியூஷனலியும் லீகலியும் வந்து அவங்க அதற்கு கொண்டு வர முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. தெரிஞ்சுதான் அவர் சொல்றாரு. திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் அப்படி என்றால் அதான் நான் சொல்றேன், தேவைப்பட்டா கொண்டு வரணும்னா அவருக்கு நீதிமன்றத்துல வழக்குகள் அந்த இடத்துல வந்து ஆம்பிகுட்டின்வாங்க. அந்த இடத்துல எனக்கு சரியா தெரியல. அதாவது வந்து இந்த அரசியல் ரீதியாக பதில் வேறு, அரசியலமைப்பு சாசனத்தின் படியான பதில் என்பது வேறு. இந்த நேரத்தில் அவர் கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொண்டு வர முடியாது என்பது என்னுடைய கருத்து. பட் ஸ்டாலின் அப்படி சொல்லியிருக்காரு, தெரியல எனக்கு என்ன. நான் சொல்ல வருது என்னன்னா, பேசிக்கா ஐயா அவர்கள் பேசும்போது PH பாண்டியன் வந்து இந்த அரசியலமைப்பு சாசனத்தின் பிரதிகளை திமுக 22 MLA 10 பேர் கொளுத்தி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகும்போது முரசொலி மாறன் சொன்னது வந்து அரசியலமைப்பு சாசனத்தை கொளுத்தல, லவ் லெட்டர் தான் கொளுத்தணும்னாரு. பட் அந்த எந்த விவாதமும் எடுப்படாமல் PH பாண்டியன் ஸ்பீக்கர் வந்து அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணாரு, வானலாவே அதிகாரம்னாரு. இது எப்ப நடந்ததுன்னா 87ல். அதற்கு பிறகு இந்த 30 ஆண்டு காலத்துல நல்லா கவனிங்க, பல வழக்குகளில், பல மாநிலங்களில், பல வழக்குகளில், இது போன்ற வழக்குகளில் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பு சில நேரங்களில் சபாநாயகர்களின் உத்தரவுகளுக்கு மாறாகவும் சில நேரங்களில் சபாநாயகரின் உத்தரவுக்கு ஆதரவாகவும் இருந்திருக்கின்றன. அதில் இருக்கக்கூடிய கிரக்ஸ் என்னன்னா, ஸ்பீக்கர்ஸ் டிசிஷன் இஸ் சப்ஜெக்டட் டு தி சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆர்டர். உதாரணத்திற்கு விஜயகாந்தோட கட்சியிலிருந்து 6 பேர் அவர்களை பதவி நீக்கம் செய்யும் பொழுது 1 வருட காலம் கழித்து உச்சநீதிமன்றம் அவர்களை தகுதி நீக்கம் இவர் ஸ்பீக்கர் செய்தது தவறு என்று சொல்லி அவங்க மீண்டும் ரீஇன்ஸ்டேட் ஆனாங்க. அவருடைய அத்தனை சலுகைகளும் வந்தன. ஆகவே நம்முடைய சபாநாயகர் அவர் யாராக இருந்தாலும், எந்த சட்டமன்றத்தின் சபாநாயகராக இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கைகள் they are subjected to supreme court scrutiny என்பது இரண்டு வழக்குகளையும் என்ன மாதிரி வேணாலும் தீர்ப்பு வரலாம். இறுதி தீர்ப்பு என்பது PH பாண்டியன் அவர்கள் சொன்னது போல வானளாவிய அதிகாரம் என்பது ஸ்பீக்கருக்கு கிடையாது. ஃபைனல் வேர்டு வந்து சுப்ரீம் கோர்ட் தான் என்பது மீண்டும் 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 நிரூபிக்கப்பட்டது. அது வரைக்கும் கூட்டத்தொடர் நடத்தக்கூடாதுங்கிறத நான் அப்படி சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, இந்த பர்டிகுலர் நீங்க 6 மாசத்துக்கு மேல ஆளுநர் உரை இல்லாமல்லாம் நடத்த முடியாது. நீங்க கண்டிப்பாக ஆளுநர் உரை நிகழ்த்தப்பட வேண்டும். ஆளுநர் உரை என்பது அது ஒரு சம்பிரதாயமான ஒன்றுதான். ஏனெனில் அந்த அட்வைஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் கவர்னர் பேசுறாரு. இப்ப இங்க வந்து இந்த இடியாப்ப சிக்கலை நம்ம மாட்டிக்கிட்டோம். இத வந்து வெளியில கொண்டு போறது, வெளியில சீக்கிரமான தீர்வு வருவதற்கு இத வந்து நீங்க வந்து விரைவுபடுத்துங்கள் விசாரணை என்று ஒரு ஸ்பெஷல் கேஸா இவங்க கேட்டிருக்கலாம். யாரும் கேட்கல. இப்ப அங்க போயிடுச்சு விவகாரம். இப்ப ஹைகோர்ட்ல வந்து எந்த தீர்ப்பு வந்தாலும் எதிர் தரப்பு உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவார்கள். ஆகவே கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் வராம இருப்பதுதான் முக்கியம். ஏன்னா பொம்மை ஜட்ஜ்மெண்ட் படி முடிச்சிடும். பொம்மை ஜட்ஜ்மெண்ட் படி ஒரு அரசாங்கத்தை நீங்கள் வந்து கலைப்பதற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்தால் அது போதாது, அது காரணமாக இருக்க முடியாது. கிளியர் கட் கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் வேணும். நாம் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, அண்ணன் அவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சியை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பிற மாநிலங்களில் நீதிமன்றம் வந்து சபாநாயகருடைய முடிவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துன்னு சொல்லியிருக்கு. சில மாநிலங்கள் சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். அது என்ன காரணம்னா, உங்களுக்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு நாம்ஸ் இருக்கு. அதாவது குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுத்து அவருடைய எக்ஸ்பிளனேஷனை கேட்கணுன்ட்டு. மற்ற மாநிலத்தில் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 நாள் அவகாசம் கொடுத்தாங்க. அதனால நீதிமன்றம் எதிர்பார்த்து தீர்ப்பு சொல்லிச்சு. இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மதிப்பிற்குரிய அண்ணன் சபாநாயகர் தனபால் அண்ணன் அவர்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு நீங்கள் வந்து விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கொடுத்த டைமுக்கு மேலேயும் அவங்க எக்ஸ்ட்ரா டைம் கேட்குறாங்க. அதுக்கு மேலேயும் 2 நாள் பொறுக்கிறார். ஆனால் கான்ஸ்டிடியூஷனை நாங்க மீறல. எங்களுடைய சபாநாயகர் நீதிமன்றம் நிச்சயமா நிச்சயமாக யாருமே ஏத்துக்கதான் வேணும். நீதிக்கு தலைவணங்குகிற தலைவருடைய கட்சியில வந்தவங்க. சரி, அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுது அதை ஏத்துக்காத வேணாம், அதை கடப்பண்ணும். சில கேள்விகள் மட்டும் இதுல இருக்கு. தினகரன் செயல்பாடுகளை வந்து எப்படி இருக்கும்னு நீங்க பாக்குறீங்க? கடந்த வாரத்துல நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்துல தினகரனுக்கு எதுவும் ரியாக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு முதலமைச்சர் தரப்புல இருந்தும் துணை முதலமைச்சர் தரப்புல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாலாம் செய்திகள் வந்தது. தினகரனுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்க வேண்டிய காரணம் என்ன? எதுவும் அச்சத்தின் அடிப்படையிலையா? அச்சம் கிடையாதுங்க. தலைவரே பாடி சொல்லிட்டு போயிருக்காரு. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த உடன்பிறப்பில் முன்பு பிரிவு வந்தால் பின்பு உறவு வரும். இப்ப பிரிவு வந்திருக்குது, உறவு வரும். ஆமா, நான் சொல்லி இருக்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் பிரிந்த பொழுது கூட இதே தலைவருடைய பாட்டை சொல்லித்தான். ஏதோ சில காரணங்களால, சில பர்சனல் மன வருத்தங்களால வந்து பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. நிச்சயமா பாருங்க ஒற்றுமை வரட்டு. நான் இப்பயும் சொல்றேன், எனக்கு மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிற தினகரன் அவர்களுக்கும் நான் அதே கருத்தை தான் வைக்கிறேன். இது வந்து அவருக்கு உண்மையிலே அம்மாவினுடைய அரசு மீது அக்கறை இருக்கிறது அவருடைய பேச்சிலே நீங்கள் பார்க்கலாம். ஆனால் சொல்கிறேன், அவரும் ஒரு காலத்தில் இல்லை ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது இங்கே வருவதற்கு அவரோடு இருப்பவர்கள் வருவதற்கு தினகரன் வந்து உங்களை தேடி வருவாருன்னு சொல்றீங்களா? இல்லை தினகரனை நோக்கி நீங்கள் பாருங்க, எங்களுடைய இந்த செயல்திறன் காரணமாக பிரிந்தவர்கள் மீண்டும் வரத்துக்கான வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி காட்டுறோன்றேன். இந்த உங்க தொலைக்காட்சி வாயிலாக நான் இந்த ஒரு உறுதிமொழியாவே தரேன். சகோதர பாசம் மேலோங்கி விட்டது. எப்படி என்ன நடக்கும்? தினகரன் விஷயத்துல அது அவங்க உட்காட்சி பிரச்சனை நம்ம அதிகம் பேச முடியாது. அதுக்கான நேரமும் இப்ப இல்ல.
டிடிவி தினகரன் வந்து பெரிய அளவில் ஒன்றும் அசம்பிளியில் போய் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஏன்னா இஸ் ஜஸ்ட் அன் இண்டிபெண்டன்ட் எம்எல்ஏ. அவரால் பெருசாக எதுவும் இந்த கூட்டத்தொடரில் வந்து அவர் எவ்வளோ முதல்ல 4-5 நாள் தான் நடக்கும். அசம்பிளிக்குள்ளே டிடிவி தினகரன் கண்டிப்பாக இவர்களுக்கு ஒன்றும் சிக்கலாக இருக்க போவதில்லை. அவர் வந்து இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனை, குடைச்சல், சிக்கல்லாம் அசம்பிளிக்கு வெளியில். இது வந்து பேசிக்கலி பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான். அவர் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து அவர் வந்து எந்த நேரமும் அரசியல் அவங்க வெளியில் போனவங்க தானே, அவங்க எப்போ வேணால் அவங்க உள்ளே வரலாம். அது என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அவங்க வந்து அவர் என்ன ஃபார்முலாவில் வருவார், அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ டிடிவி தினகரன் இஷ்யூ வந்து இந்த எலெக்ஷன்ல இந்த கூட்டத்தொடரில் இது ரொம்ப ஷார்ட் செஷன். தினகரனுக்கு ரியாக்ட் பண்ண வேணான்னு இவங்க தரப்பில் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. அதே மாதிரி தினகரன் ஆர்கே நகர்ல வெற்றி பெற்ற பிறகு நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னு சொல்லப்பட்டது. பெரிய அளவுல போல ஓரிரு நபர்கள் தான் போனது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மீண்டும் இவர்கள் ஒண்ணு சேர்ந்துருவாங்க, தீரன் சொல்ற மாதிரி அதுவும் நடந்துரும் அப்படின்னு பார்க்கலாமா? வாய்ப்பு இருக்காதுக்கு? இல்ல, அதற்கான வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று என்னை கேட்டீர்கள் என்றால் நான் பதில் இப்படி கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, நத்திங் இஸ் ரூல்ட் அவுட்னுவாங்க. சரி, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அவருடைய ஷேர் என்ன அவர் எதிர்பார்க்குறேன். நான் ஷேர்னு சொல்லும்போது பவரில் வேற மாதிரி நினைச்சுக்க வேண்டாம். டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஏன் இவங்களே கூட வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் சிபிஎஸ் அணி வந்து ஒன்றாக இணைந்து ஆட்சி ஓராண்டு போயிருக்கிறது. நான் வந்து ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் உண்மையிலேயே துரதிருஷ்டவசமான அந்த மரணத்திற்கு பிறகு இவர்கள் 3-4 மாதங்களில் கவிழ்ந்து விடுவார்கள், ஆட்சி போயிடும் தான் நான் நினைச்சேன். அது என்னுடைய எதிர்பார்ப்பு, ஓரளவுக்கு ஆசையும் கூட என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் பலரும் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இந்த அரசு ஓராண்டை கடந்திருக்கிறது. அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். பட் இந்த இப்படி தொடர்வது இது வந்து எத்தனை நாளைக்கு, ஏன்னா ஆங்கிலத்தில் சொல்றது வந்து ஃப்ரெஜைல்னுவாங்க, அந்த மாதிரி இருக்கு. கலைஞர் 96 அரசாங்கத்தை பற்றி ஐயா அவர்கள் சொன்னார்கள். பேசிக்கா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். 2006-11 கலைஞர் 96 எம்எல்ஏக்களை வைத்து தான் ஆண்டார். காங்கிரஸும் பிஎம்கவும் வெளியிலிருந்து கொடுத்த ஆதரவை வைத்து தான் அவர் ஆண்டார். ஆனால் ஒரு நாள், ஒரு தடவை, ஒரு முறை கூட இந்த சமூகத்தின் எந்த செக்ஷன்ஸ்ல இருந்தும் இது ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் என்ற எண்ணம் வரவில்லை. அவர்கள் தான் ஜெயலலிதா, மறைந்த ஜெயலலிதா மீண்டும் தொடராதுன்னு எப்படி ஒரு முடிவுக்கு வர்றீங்க? அதிமுக அரசு மீண்டும் தொடராதுன்னு ஒரு முடிவுக்கு வர்றீங்களா? இல்ல ரொம்ப நாளைக்கு நீடிக்காதுன்னு ஏதாவது முடிவுக்கு வர்றீங்க? கண்டிப்பாக இந்த அரசு நீண்ட நாள் நீடிக்காது என்று நான் நம்புகிறேன், உறுதியாக நம்புகிறேன். இதுக்கு கலைஞர் விஷயத்தை சொல்றதுனால நான் சொல்றேன், அது ஒரு பெக்யூலியரான சிச்சுவேஷன். ஏன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் அவர் ரன் பண்ணாரு, சந்தேகமே இல்லை. ஆனால் அந்த எண்ணம் எவர் மனதிலும் வராமல் அவர் திமுக இது காங்கிரஸ் அண்ட் பிஎம் எம்எல்ஏக்களை அனுசரித்து போனார். அதற்கு கொடுக்கப்பட்ட விலை எவ்வளவு என்பதெல்லாம் வேறு விஷயம். ஆனா இன்னைக்கு மெஜாரிட்டி இருந்தும் நீங்கள் ஏன் மைனாரிட்டி அரசாக கருதப்படுகிறீர்கள்? இல்ல, அது என்ன ஜனநாயக நடைமுறையோ அதை இந்த நாடு ஏற்றுக்கொண்டதோ அதை விட மேலான ஜனநாயக நடைமுறை தான் இப்போ இந்த எங்களுடைய அரசானது மெஜாரிட்டியில் நடந்துட்டு இருக்கு. அதனால நீதிமன்ற முடிவுக்கு பிறகு எதையும் சொல்ல மெஜாரிட்டியை தாண்டி இவ்வளவு நாள் பிஜேபி தரப்புல இருந்து ஒரு பேக்கப் இருந்தது, பேக் பண்ணாங்க அதிமுகவை. ஆனா இப்போ வந்து அந்த உறவு நிலை வந்து ரொம்ப சரியா இல்ல அப்படின்னு சில விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்படுது. நேற்று கூட பொன் ராதாகிருஷ்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அதிமுக அழிந்து விட்டது, அழியும் விளிம்புல திமுக இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா, இன்னும் இந்த உறவு நிலை சரியா இல்லாத ஒரு சூழல்ல எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படின்னு இன்னொரு பார்வையும் இருக்கு. குருமூர்த்தியும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தாரு. அமைச்சர்கள் அவருக்கு குருமூர்த்தியும் ரியாக்ட் பண்ணி, ஒரு பாதி சொல்றீங்க, மறுபாதி விட்டுறீங்க. அவங்க 2 திராவிட கட்சிகளும் இல்லாத ஒரு தமிழகத்தை நாங்க படைக்க போறோம், நாங்க தான் ஆள போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றவங்க ஆளுங்கட்சி குறை சொல்லாம இருப்பாங்களா? அது வேற விஷயம். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கமானது அதிமுக பிஜேபி உறவு நிலை குறித்து பேசப்பட்டதற்கும் திமுக பிஜேபி உறவு நிலை குறித்து பேசப்பட்டதற்கும் கடந்த காலத்துல எந்த வித்தியாசமும் இல்லையா? அதிமுகவை பேக் பண்ண அளவுக்கு அதிமுக பேக் பண்ணுச்சு பிஜேபி. இதெல்லாம் வந்து எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் தான் பெரிதுபடுத்தணும். அவங்க கூட வந்து கவர்னர் கூட போய் பண்றாரு. நான் கேட்கிறேன், அண்ணா என்ன சொன்னாரு? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சினார். அதுதான் கருணாநிதி ஏற்றுக்கிட்டு செயல்பட்டார். இன்றைக்கு மத்தியில் கூட்டாட்சினா என்ன அர்த்தம்? மத்தியினுடைய அரசனுடைய பிரதிநிதி தான் ஆளுநர். அவர் என்ன பண்றாரு? போய் ஐயோ அவர் போகலாமா வரலாமான்றாங்க. அது ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு நான் கேட்குறேன்னா, எதுக்காக நான் சொல்றேன்னா, அண்ணாவுடைய அந்த கருத்தினுடைய அடிப்படையில் சொல்றேன். அவர் என்ன பண்றாரு? ஸ்வச் பாரத்ன்றாரு. ஸ்வச் பாரத் யாருடைய கொள்கை? மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை. அந்த மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை தான் முதல்ல போய் அவர் கை வைக்கிறார். அப்போ ஆள வேண்டும், இங்கு மறுபடியும் பாஜக வளர வேண்டும் என்ற ஆசை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு, அவருடைய பிரதிநிதி பன்வாரிலால் புரோஹித்துக்கு இருக்கு. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு? போய் செய்யறாரு. செய்யிட்டு மக்களுக்கு நல்லதானே, மக்கள் ஆளுநர் தானே அவரு, மக்கள் ஆளுநர் வச்சுட்டு போங்க, தப்பு ஒண்ணு இல்ல. ஆனா என்னுடைய கருத்து தேவையில்லைன்றதான் எங்களுடைய அண்ணாவுடைய கருத்து, எங்களுடைய கருத்து அதுதான். அந்த நிலைப்பாட்டில் இருந்துட்டு நீங்க மக்கள் ஆளுநர்னா பாராட்டு தெரிவிப்பீங்களா? இருக்கிற வரையில அவர் மக்கள் ஆளுநரா இருக்கு. பல்கலைக்கழகத்துக்கு இது வேந்தர் என்ற முறையில் போய் இது பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிறது, கோயிலுக்கு போறது, அது மட்டும் இது தமிழ்நாட்டில் புழங்குற வேலையில பிஜேபி செய்யறாரு. பிஜேபி அதிமுக உறவு நிலையில ஒரு தேக்கம் இருக்கு.
பிஜேபி வந்து அதிமுக வேண்டான்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல்ல வந்திருக்குங்கிறதுனால இந்த அரசு இன்னும் தொடராது அப்படின்னு ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. அதுக்கு வாய்ப்பு இருக்கு, அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு இல்லைங்க. இப்போ பிஜேபி ஏடிஎம்கே ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஆர்ம் ட்விஸ்ட்டுங்குவாங்க. அந்த மாதிரி வந்து அவங்க பிஜேபி டாப் லீடர்ஷிப் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணி தான் அவங்களை வந்து அதிமுக மிரட்டித்தான் அவங்க கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியும். இங்கே அவங்க பிரதிநிதிகள் இல்லை, அதனால் அதிகமாக அதை தாண்டி பேச முடியாது, அது நியாயமாகவும் இருக்காது. அதிமுக பாஜக கூட்டணி என்பது அவ்வளவு சுலபமானதல்ல. ஆனால் ஒரு கட்டத்தில் நிர்பந்தத்தின் காரணமாக நிலவக்கூடிய காலச்சூழலின் காரணமாக அது வரலாம். எனக்கு வந்து ஐயா அவர்கள் பேசுதல் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம், இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே நண்பர்கள் அனைவருமே தொலைக்காட்சி வாதங்கள் அப்படிதான் பேசுறாங்க. கவர்னர் வந்து போய் வந்து மாவட்டங்களில் தன்னிச்சையாக ஆய்வுகளை மேற்கொள்வதை திமுக எதிர்க்குது, கருப்பூடி காட்டுது. அது நியாயமானது. ஆனால் ஆளக்கூடிய மாநில கட்சி இந்தியாவில் எந்த மாநில அரசுமே அந்த மாநிலத்தின் ஆளுநர் நேரடியாக மக்களை சந்திப்பதை அனுமதிப்பதில்லை. ஜெயலலிதா இருந்த போதும் அதுதான் நிகழ்வு. எதிர்க்க வேண்டியவர்களை எதிர்க்காமல் இருப்பது என்பது இந்த அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையிலான உறவு மட்டுமல்ல. ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா this issue cannot be leave it to the you can left it to the discretion. 7 கோடி தமிழர்களின் சுயமரியாதைக்கும் ஆளுநருக்கும் இடையிலான பிரச்சனை. நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், கவர்னருக்கு போடல. அவர் யார் வந்து இதெல்லாம் பேசுறதுக்கு? அப்ப நீங்க எதுக்கு? அவரே இருந்துட்டு போட்டுமே எங்களுக்கு. அண்ணன் அவர்களை நான் மெத்த பணிவன்போடு சொல்லிக் கொடுக்குறேன். நான் முதல்ல தெளிவா சொல்லிட்டேன். ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லைன்னு அண்ணாவே சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வழியில தான் நான் இந்த கருத்தையும் ஏற்றுக்கிட்டேன். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. எங்க சுயாட்சி நாங்கள் பாதுகாப்பாக தான் வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த மத்தியில் கூட்டாட்சி என்ற இன்னொரு பக்கம் இருக்கு பாருங்க, அதனுடைய பிரதிநிதியா இருக்கிறவரு போய் ஒண்ணு வேண்டானு நாங்க சொல்லுவோம், இல்ல போனாவும் நாங்க பாராட்டுவோம். இத மக்களே முடிவு பண்ணிட்டு என்ன சேவை செய்யறதுக்காக போறாரு, வேற எதுவும் இடைவேளைக்கு பிறகு பேசலாம். இடைவேளைக்கு ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிறாரு அதெல்லாம் கிடையாது. சேவை செய்ய போறார். அவருடைய ஆட்சி, அவருடைய மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் ஸ்வச் பாரத் போன்ற திட்டங்களை தான் அமல்படுத்துறாரு. மகிழ்ச்சி, உங்களுக்கு மகிழ்ச்சி தானே? ஆளுநர் போறதுல ஒன்னும் வருத்தம் இல்ல? மகிழ்ச்சி. எனக்கு மகிழ்ச்சியும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. சுருக்கமா இந்த அரசு, எடப்பாடி பழனிசாமி அரசு தன்னுடைய உரிமைகளை ஆளுநரிடம் தாரை வார்த்து கொண்டிருக்கிறது. இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒருபோதும் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். தலைவர் சொல்லி இருக்கிறாரு, மத்தியில் புரட்சி தலைவரை சொல்லிட்டு போயிருக்காரு. உங்களுக்கு வருத்தம் இல்லாத போது உறவு. இடைவேளைக்கு பிறகு பேசும். போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலைநிறுத்தம் 5வது நாளாக தொடர்கிறது. முடிவுக்கு வருகிற மாதிரி தெரியல. ஊழியர்கள்ட்ட முதலமைச்சர் பேசணும் அப்படின்னு திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்துறாரு. அரசு சரியா கையாளுதுன்னு நினைக்கிறீங்களா அந்த பிரச்சனை? கையாளலன்றதுதான் உண்மை. ஏன்னா இந்த பிரச்சனை இன்னைக்கு நேற்று வந்த பிரச்சனை கிடையாது. 2011 அதிமுக அரசு மீண்டும் ஜெயலலிதா அவர்கள் பதவிக்கு வந்த அப்ப இருந்தே வந்து 6-7 ஆண்டுகளாக இது இருக்கு. ஏன்னா நிலுவைத் தொகை ஓய்வு பெறும் ஊழியர்களுக்கான பிஎஃப் கூட வந்து கொடுக்கப்படாமல் தான் இருந்தது. 6 மாதம் பொறுத்து போஸ்ட் டேட்டட் செக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வந்து ஜெயலலிதா அவருடைய இந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சி காலத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை தான். ஆனால் இதை வந்து நம்ம வெறும் ஜெயலலிதா அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டாக மட்டும் சொல்ல முடியாது. ஏனெனில் இன்று நாடு முழுவதும் வந்து எவ்வளவு தூரம் வந்து போக்குவரத்து உள்ளிட்ட முக்கியமான துறைகளில் அரசு பின்வாங்கி அதில் தனியாரை ஈடுபடுத்த வேண்டும் என்ற அந்த நியோ லிபரல் பாலிசிஸோட ஒரு தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்கணும். பட் அட் த சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட் நினைச்சிருந்தா ஓரளவு செஞ்சிருக்கலாம், செய்யலை இவங்க. அது வந்து அதனுடைய பலனை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம். ஏன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் சார்பில் இருக்கக்கூடிய நியாயங்கள் வந்து என்னை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 90% மேல் நியாயமான கோரிக்கைகளை தான் அவர்கள் வைக்கிறார்கள். ஓய்வு பெற்ற ஊழியர்களில் எனக்கு கிடைத்த தகவலின்படி ஓய்வு பெற்ற ஊழியர்களில் 2011 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சில 100 பேர் வந்து அந்த அவர்களுக்கு வர வேண்டிய தொகை வராமலேயே இறந்து போயிருக்கிறார்கள். அது ரொம்ப சோகமான ஒரு விஷயம். வேற வழி இல்லாம தான் அவங்க இன்னைக்கு இந்த போராட்டத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அரசாங்கத்தின் கொள்கையின்படி பார்க்கும் பொழுது, அரசின் பார்வையில் நீங்க பார்க்கும்போது வந்து போக்குவரத்து கழகங்கள் மிகுந்த நஷ்டத்தில், அது ஆங்கிலத்தில் சொல்ற ப்ளீடிங், இந்த அரசாங்கத்தின் போக்குவரத்து அரசு போக்குவரத்து துறை வந்து முற்றிலுமா திவாலை நோக்கி போயிட்டு இருக்கு. அப்ப அவர்கள் ஒரு அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும். ஆனா இதை குறித்த ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வை துரதிருஷ்டவசமாக ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே இல்லாமல் அட்ஹாக் பேசிஸ்ல தற்காலிகமாக மட்டுமே பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டு இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறோம். இப்ப இது எப்படியும் 4-5 நாள்ல இந்த ஸ்ட்ரைக் செட்டில் ஆயிடும், வேற வழி இல்லை அவர்களுக்கும். ஆனால் இன்னும் 2-3 ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இது வந்து கிட்டத்தட்ட தனியார் மயமாகிவிடும் தமிழ்நாடு போக்குவரத்து துறை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதை நோக்கி தான் போகுதா? ஆமா, நிச்சயமா. அதாவது இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரதான கோரிக்கை என்னன்னு சொன்னா, அரசு ஊழியர்களுக்கு இணையான ஊதியம், சமமான ஊதியன்றது தான். இன்னைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற 2.44% அந்த ஊதியம் என்பது அரசு ஊழியர்களுக்கு என்ன இன்னும் கூட சொல்ல போனா
அரசு ஊழியர்களுக்காக 10 ஆண்டுக்கு ஒரு முறை தான் ரிவைஸ் ஆகுது, ஊதிய மாற்றங்கள் வருது. ஆனால் இவங்களுக்கு 3 ஆண்டுக்கு ஒரு முறையே வருது. ஆக இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு அரசானது மதிப்பிற்குரிய போக்குவரத்து அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதில் வந்து அரசியலை புகுத்துறாங்க. ஏன்னு சொன்னாக்கா வந்து 7000 கோடின்றதே முதல்ல தவறு, 5000 கோடின்னு ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறார். ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் அரசு எப்பயுமே எல்லா காலத்திலையுமே பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக பணியில் சேர்றவங்க தான் பெனிஃபிட்ஸ், எந்த ஊதிய உயர்வு வந்தாலும் பெனிஃபிட்ஸை அதிகமாக கிடைக்கிறது யாருக்குன்னா புதிதாக பணியில் சேர்ந்தவர்கள் தான். கொஞ்சம் மூத்தவர்களுக்கெல்லாம் சீனியருக்கெல்லாம் என்ன ஆகுனா கொஞ்சம் அது பலன் குறைவாக தான் இருக்கும். அப்படி தான் இருக்குது இன்றைக்கு கூடிய சிஸ்டம். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கு மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் வந்து கடந்த 8 ஆண்டுகளில் 2115 கோடி நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம். அதில் வந்து இந்த நிலுவைத் தொகைன்னு சொல்லக்கூடிய 300 சொச்சம் கோடியும் கொடுக்குறோம். அந்த நிலுவைத் தொகை இல்லாமல் பார்த்துக்கிறோம். இது வந்து படிப்படியாக தான் செய்ய முடியும். கடந்த 15 ஆண்டு கால பெண்டிங் இதெல்லாம் ஒரே வருஷத்தில் அல்லது ஒரு 5 ஆண்டுகளில் தீர்த்து விட முடியாது. ஆக அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை இன்னும் சொல்லப்போனால் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, அரசு ஊழியர்களை விட கூடுதலாக கூட தரலாம். ஆனால் அதுக்கு சட்டத்தில் இடம் இல்லை. ஏன்னா அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் வந்து அவர்களுடைய உழைப்பு அவருடைய கஷ்டம்தான் வந்து அந்த போக்குவரத்தை இந்த அளவுக்காவது தூக்கி நிறுத்தி இருக்கிறது. இல்ல இப்ப சரி பண்ண முடியாதுன்னு அரசு ஒரு முடிவுக்கு வந்துருச்சா? தனியார் மயம் தான் அதுக்கு தீர்வா? இல்ல இதுக்கு ஒரு மாற்று வழி இப்ப நாங்க ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது கிரீன் டிரான்ஸ்போர்ட், கிரீன் பவர் என்றெல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் சொல்றேன், இந்த பட்ஜெட்டுக்கு பிறகு சில நல்ல பல மாற்றங்கள் எல்லாம் வர இருக்கு. அரசுடைய அந்த நல்ல மாற்றங்கிறது நீங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்ட மாதிரி தனியார் மயமான்னு கேக்குறேன். போக்குவரத்து துறையை தனியார் மயமாக்குறது அரசுடைய திட்டத்தில் ஏதாவது இருக்கா? திமுக பரிசீலனையில் இருக்கா? அது மாதிரி எதுவும் திட்டம் பரிசீலனையில் இருக்கா? கிடையாது. நிச்சயமாக ஏங்க நெய்வேலியினுடைய பொதுத்துறை பங்கையே அம்மா வாங்குறாங்க. நாங்க போய் எங்களுடைய ஒரே வருமானம், சில வருமானத்தில் ஒரு வருமானம் போக்குவரத்து, அதை இழப்போமா? அதை வச்சு தான் நாங்கள் ஃபியூச்சரில் வந்து நாங்கள் இந்த பசுமை டிரான்ஸ்போர்ட் என்று பசுமை போக்குவரத்து கழகம் என்று சொல்லி மாற்றம் செய்து எவ்வளோ மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, இதில் வந்து அரசியலாக பார்க்கக்கூடாதுன்னு தான் எங்களுடைய வேண்டுகோள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட இவர் எதிர்கட்சி மதிப்புக்குரிய செயல் தலைவர் எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களோட அதுதான் கேட்டார், கொஞ்சம் போக சொல்லுங்கள், இருக்கிற சூழ்நிலையை உங்களுக்கு நாங்கள் விளக்கி சொல்லிட்டோம், நீங்களும் ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, உங்கள் ஆட்சி காலத்திலேருந்து இது தொடரக்கூடிய ஒரு சுமை, அதை வந்து ஒரே நேரத்தில் இறக்கி வைக்கணும்னா முடியாது. இப்போ நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. அண்ணன் சொன்னார் திருப்பி அனுப்பினாங்க. அது திருப்பி அனுப்புறதான காரணம் அது வேற ஒரு டிபேட் நான் சொல்கிறேன். இன்றைக்கி 16,000 கோடி ரூபாய்க்கு மேலே அம்மா இருக்கும்போதே கொஸ்டின் பண்ணாங்க மத்திய அரசாங்கம் தர வேண்டிய நிலுவைத் தொகை. குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட அதாவது ஆதிராவிட மாணவ மாணவியர்களுக்கான அந்த கல்வி பயிற்சிக்கான தொகையை கூட பாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்படி மத்திய அரசாங்கமானது இப்போ பீகார்னாக்கா 1 லட்சம் கோடி கொடுக்குறாங்க வளர்ச்சிக்கு. ஆனால் தமிழ்நாடுனாக்கா நீங்கள் வளர்ந்துட்டீங்க, வளர்ந்த மாநிலம், அப்போ நல்லா படிக்கணும்னு நல்லா முதுகில் தட்டி கொடுத்து வளர்ந்து போல தலையில் தட்டி உட்காரா படிச்சது போதும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் நடக்கூடாது. இது கூட்டாட்சி தத்துவம் அல்ல. இணக்கமா இருந்தா நீ கூடுதல் நிதி கிடைக்கும்னு சொன்னதும் பீகார் மாதிரி நாங்க இணக்கமா இருக்கிற கிடைக்கிட்டு, ஆனா இவங்க ஒரு கண்ணுல வெண்ண இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பு, எங்க கண்ணுல சுண்ணாம்போ பீகார் கண்ணுல வெண்ண. கிடைக்கலன்னா வெளியிட வேண்டியதானே, அந்த முடியாத தெளிவா எடுக்கலாம். கிடைக்கலன்னா வெளியிட வேண்டியதானே. இல்லங்க நாங்க மத்திய அரசாங்கத்திட்ட சண்டை போட முடியாது. அவங்க ஒரு முதலமைச்சர் பேசணுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை மாதிரி தெரியுது. இப்ப கூட இந்த இதுக்கு கேட்டிருக்காரு பாருங்க, போக்குவரத்து ஊழியர்களோட முதலமைச்சர் பேசணும் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தப்படுது. போக்குவரத்து ஊழியர்களும் வலியுறுத்துறாங்க, இப்பதான் திமுக செயல் தலைவர் ஸ்டாலினும் வலியுறுத்துறாங்க. அந்த முயற்சி எடுத்து அந்த போராட்டம் முடிவுக்கு வருகிற மாதிரி தெரியுது. நீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு விசாரணைக்கு வருகிறது. நம்ம பொறுத்து வந்து வெள்ளிக்கிழமை கூட இரவு இடைவேளைக்கு பிறகு நம்ம தமிழக முதலமைச்சர் அறையில பேசினாங்க. இடைவேளைக்கு பிறகு பேசும். தமிழக மக்களை நல்லா வாழ வைக்க வேண்டும் என்பதே தம்முடைய அதிகபட்ச ஆசை அப்படின்னு ரஜினிகாந்த் பேசியிருக்கிறாரு. சமூக அவலங்களில் இருந்து மக்கள் விடுபட களமிறங்கி விட்டேன்னு கமலஹாசன் பேசியிருக்கிறாரு. 2 பேரும் மலேசியாவில் கலை நிகழ்ச்சியில் வந்து இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன? இருவரும் அரசியலுக்கு வருவது குறித்து தீவிரமாக பேசுகிறாங்க. அதிமுகவோட நிலைப்பாடு இருவேறு நிலைப்பாடா? கமலஹாசனுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, ரஜினிகாந்த் வருவது குறித்து ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல. இல்லை, கமலஹாசனு கூட நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. இந்த விவாதங்களில் வரக்கூடிய கமலஹாசனுடைய ஆதரவாளரும் என்ன பண்ணுறாங்க, பேசும்போது என்னமோ இந்த மாநிலத்தில் தான் எல்லாமே மீனாக போயிடுச்சு, கழுத்தளவுக்கு வந்துடுச்சான் பிரச்சனை, வெள்ளம் வந்த மாதிரி கழுத்தளவுக்கு பிரச்சனை வந்துடுச்சுன்றாரு. கமலஹாசனுக்கு நாங்கள் ஏன் அதை ஒரு விமர்சனமாக வச்சோம்னா, முதல்ல உன் ஊட்ட சுத்தமாக வச்சுக்க. திரைப்படத்துறையில் திரைப்பட டிக்கெட்டை பிளாக்கில் விற்காமல் இருக்கிறானா ஒரு ரசிகன், அதை பாரு.
நீ வாங்குற பணத்துக்கு வரி கட்டுறியா இல்லை காட்டுற பணத்துக்கு வரி கட்டுறியா? இதுதான் என்னுடைய மெயினான கேள்வி. இதுக்கு எந்த நடிகராக இருந்தாலும் எங்களுடைய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டார். அப்போ என்ன சொன்னார் தெரியுமா? எங்களுக்கு அதிகமான வரியை விதிக்கிறாங்க, இதில் நாங்கள் வரியாக கட்டுறனாக்கா அது எந்த திட்டங்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு தெரியாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறோம், நாங்கள் என்னுடைய வருமானத்தை குறைச்சி காட்டி நேரடியாக நான் மக்களுக்கு கொடுக்குறேனார். இவங்க யாராவது நேரடியாக மக்களுக்கு கொடுத்துருக்காங்களா? இந்த 2 நடிகருக்கு அந்த ஒரு வகையிலே தகுதி இல்லை. அவரும் இது தவிர்க்க முடியாதுன்னு தான் தலைவர் சொல்லியிருக்கிறார் திரைப்படத்துறையில் இருக்கும்போதே. ஆனால் அது மக்கள் பணம், மக்கள் எனக்கு கொடுத்த பணம், நான் திருப்பி மக்களிடம் கொடுக்குறேன்னார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எல்லாருமே செஞ்சிக்கோட்டை ஏரியவன்லாம் ராஜா தேசிங்க ஆகிட முடியுமா? எல்லாருமே நடிகர்கள் பூரா ஆட்சிக்கு வந்துட முடியுமா? கனவு கூட காண முடியாது. இல்ல 2 பேருக்கும் பொருந்தது. நான் தான் சொல்றேன், நாங்க தான் 100 வருஷம் ஆள போறோம். ரஜினிங்கிற வார்த்தை பயன்படுத்த ஐயா, நாங்க 100 வருஷம் ஆள போறோம். அப்புறம் இது அடுத்தவங்களை பத்தி எங்களுக்கு கேள்வியே கிடையாது. இல்ல அடுத்தவங்க கமலஹாசன் இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பயன்படுத்தினீங்க, ரஜினிங்கிற வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. நான் அதான் ரஜினிக்கும் இது பொருந்துமா இல்ல கமலஹாசனோட நிறுத்திக்கிட்டு இந்த கேள்வியை நம்ம அப்படி கிடையாது. ரஜினி எங்களை பத்தி விமர்சனம் பண்ணா அதுக்கு நாங்க பதில் சொல்லுவோம். இதுவரையில கமலஹாசன் தான் நேரடியாக பண்றாரு. ரஜினியை பொறுத்தவரை கொஞ்சம் பேசாமல் இருங்கப்பா, முதல்ல அமைப்பை கட்டுங்கப்பான்னு அவர் நல்ல முறையில் தான் அவங்க தொண்டர்களுக்கு சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, கடத்தல இறங்குறவங்க முதல்ல தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணுயிர்க்கு நான் வள்ளுவன். திருமணி இல்லை, அவர் ஒரு பாயிண்ட்டை அவர் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். ஐ மீன் தனிப்பட்ட முறையில் அவர் தவறாக நினைத்துக் கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறேன். இது அரசியல் ரீதியாக தான் சொல்கிறேன். 100 வருஷம் நாங்கள் ஆள போகிறேன்றாரு. இந்த மீதி இருக்கிற 3.5 வருஷத்தை நீங்கள் ஃபில்அப் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷத்தை பற்றி பேசலாம். அது ஒன்று. 2வது இந்த 2 பாப்புலர் ஆக்டர்ஸும் நடிகர்களும் வந்தது என்பது ஒரு நியூ ஃபினாமினா தான். கலைஞருக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதா இருவர் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை 3 பேர் தான் ஆண்டு இருக்கிறார்கள். 48 ஆண்டுகளாக எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா. இந்த ஃபினாமினா வேறு எந்த மாநிலத்திலும் கிடையாது. இவர்களை சினிமாக்காரர்கள் என்று பார்ப்பதே அடிப்படையில் தவறு. ஏனெனில் அவர்கள் நம்ம பலமுறை பேசியது போல எம்ஜிஆர் திடீரென்று வானத்திலிருந்து குதிக்கல. 57 அரசியலுக்கு வந்த எம்ஜிஆர் 77 தான் சிஎம் ஆகிறார். ஜெயலலிதா அவர்கள் 82 வந்துட்டு 91 ஆகுறாங்க. ஆகவே முதலமைச்சர்களாக அவர்கள் பொறுப்பேற்பதற்கு முன்னால் எம்ஜிஆருக்கு 20 ஆண்டு பயிற்சியும் அம்மாவுக்கு 9 ஆண்டு கால களப்பயிற்சியும் இருந்தது. இவங்க 2 பேருக்கு என்ன இருக்குது? இவங்க 2 பேருமே இன்றைக்கு ஆனால் ஒரு புதிய தலைமுறையை நோக்கி தங்களுடைய அரசியல் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 2 பேரோட பேச்சிலுமே டெப்த் கிடையாது. அதில் ரஜினி, இந்த விஷயத்தில் ரஜினியாவது கொஞ்சம் பரவாயில்ல. கமல் வழக்கம் போல் அவர் பேசுவது அவருக்கே புரியுதான்னு தெரியாது. அந்த பாணியில் தான் அவர் பேசியிருக்காரு. நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்பொழுது யார் வேண்டுமானால் அரசியலுக்கு வரலாம். உங்களுடைய பாலிசிஸ் என்ன முதல்ல அதை சொல்லுங்க. இல்ல அப்படிலாம் பார்த்து ஓட்டு பிரியுதா? ஓட்டு இல்ல அப்படி அதை கொச்சப்படுத்த கூடாது. அவர் ரஜினி சொல்றாரு, ஒரு ரிப்போர்ட்டர் மைக்க நீட்டுறாரு, கொள்கை என்னன்னு கேட்டாரு, எனக்கு தலை சுத்துச்சுன்றாரு. இது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரைவலைஸ் பண்றது, சிறுமப்படுத்துறது. இது அபொலிட்டிக்கல், அரசியலற்ற தன்மைக்கு மக்களை மாற்றுவது. அந்த காரியத்தை ரஜினி செய்கிறார். அது என்னை பொறுத்தவரையில் ரொம்ப அவலமானது. அதிமுக ஓட் பேஸ் போகும், திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகள் ரஜினிக்கும் போகும், கமலஹாசனுக்கும் போகும்லாம் ஒரு வாதம் இருக்கு. அது நடக்க அந்த வாதத்துல தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதாவதுங்க, போத் ரஜினி அண்ட் கமல், எஸ்பெஷலி ரஜினிகாந்த் அவர்கள் ஆங்கிலத்தில் சொல்றதுன்னா இஸ் மேக்கிங் இன்ரோட்ஸ் இன்டு எவ்ரி ஓட் பேங்க். எஸ்பெஷலி திமுகவோட வாக்கு வங்கியில ரஜினிகாந்தோட ஊடுருவல் நம்ம சொல்லலாம் இல்லையா? நான் இன்ரோட்ஸ் போது ஒரு 24%, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 24% வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னும் பொழுது ஒரு 2%, 3% ரஜினி பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆபத்து திமுகவுக்கும் இருக்கிறது, அண்ணா திமுகவும் இருக்கிறது. ஏன்னா பீப்புள் ஆர் ஃபெட் அப். எஸ்பெஷலி யூத் உங்களுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி காலாகாலமா கண்ணை மூடிக்கிட்டு போய் குருட்டுத்தனமா உதயசூரியனுக்கும் இலைக்கும் தான் குத்துவான்னு இப்ப எதிர்பார்க்காதீங்க. இந்த 2 பேரும் யார் ஓட்ட உடைக்க போறாங்கன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய கேள்வி. ஆனால் அது நீங்க ஒரு அரசியலுக்கு போகும் பொழுது பல பிரச்சனைகள் இருக்கின்றன. 66,000 பூத் இருக்கு, அதை மேனேஜ் பண்ணும். இதெல்லாம் ரஜினி கமல் என்ன செய்வாங்க? திமுகவுக்கும் இந்த 2 பேரும் எந்த விதமான ஆபத்தையும் விளைவிக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர முடியாது. சத்தியமா முடியாது. அந்த ஆபத்தை கண்டிப்பாக இருக்கிறது. அதிமுக உணர்ந்து இல்ல ஆபத்தே கிடையாது. ஏன்னு சொல்றேன்னா, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திமுகவினுடைய தொண்டர் பலம், அமைப்பு பலம், அதே போல எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர் பலம், அமைப்பு பலம், உறுப்பினர் எண்ணிக்கை, இதெல்லாம் முக்காவாசி வாக்காளர்களை இந்த 2 கட்சி வச்சிருக்குது. இந்த இவங்க சொல்றாங்க பாருங்க இளைஞர்கள் சொல்லிட்டு, அந்த இளைஞர்கள் கூட நல்ல திட்டங்களை ஒரு அரசு செய்து, அம்மா அரசு இளைஞர்கள் ஆதரிக்காமல் அம்மா வந்துட்டாங்க, நல்ல திட்டங்களை செய்கிற பொழுது அந்த இளைஞருடைய வாக்கு எங்களுக்கு தான் வரும். ஆனால் ஐயா சொன்ன மாதிரி பூத்துல கூட உட்காரத்துக்கு ஆள் இல்லாம போயிடுமன்றதுனாலதான் தெருத்துருவா போய். நீங்க சொல்வதிலிருந்து யார் அரசியலுக்கு வந்தாலும், அது கமல் வந்தாலும் ரஜினி வந்தாலும் அதிமுக திமுகங்கிற பைபோலார் பாலிடிக்ஸ் தான் இனிமேலும். மக்கள் அப்படி முடிவு என்னங்க, நான் ஒண்ணே கேட்கிறேன்.
இந்த பிஜேபி காரங்க சொல்றதுல எனக்கு கடுமையான ரஜினி கமல் பைபோலார் பாலிடிக்ஸா தமிழக அரசியல் களம் மாறாது. எங்களுக்கு அதிமுக திமுக மத்தியில இருக்கக்கூடிய பாஜக பார்த்து எங்களுக்கு பயலனாக்கா இவங்களை பார்த்தா நாங்க பயப்பட போறோம். அதாவது ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன் கேட்டுங்க. மாண்புமிகு அம்மா அவருடைய அரசு வந்து 100 ஆண்டு ஆளப்போகுதுன்னு நான் சொன்னது 3 வருஷம் ஆளுங்கன்னாரு அண்ணன், 3 வருஷம் ஆளுங்கன்னு சொன்னாரு. அப்புறம் பார்த்துக்கலாம்னாரு. அண்ணனே வாழ்த்த போறாரு. அதற்கான திட்டங்கள் வரப்போகுது. நான் ஒரே ஒரு செய்தி நிறைவு செய்யணும். நம்ம செய்திக்கு நேரம் ஆயிடுச்சு. இது மட்டும் ஒரு ஒபினியன் மணிக்கிட்ட வாங்கிட்டு முடிச்சு. நாங்க தெளிவா சொல்லியிருக்கிறோம். அது கமல் ஆகட்டும் அல்லது ரஜினிகாந்த் அவர்களாக சூப்பர் ஸ்டார் ஆகட்டும், யார் வேணாலும் அரசியலுக்கு வாங்க, மக்களுக்கு தொண்டு செய்யுங்க. இப்போ சொன்னார் இல்லையா, தலைவருக்கும் அம்மாவுக்கு உள்ள எக்ஸ்பீரியன்ஸு, அது மாதிரி தொண்டு செய்துட்டு அதுக்கப்புறம் கிளைம் பண்ணுங்க. நீங்க எடுத்த எடுப்பே பட வாய்ப்பு கொஞ்சம் குறையிற நேரத்தில் டபால் நீங்க வந்து அங்க ஒரு காலை வச்சு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கா? அதிமுக திமுக பைபோலார் பாலிடிக்ஸ் மாதிரி ரஜினி கமல் உள்ள வருகிற போது இரு துருவ அரசியலாக, ரஜினி கமல் இரு துருவ அரசியலாக தமிழக அரசியலுக்கு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அமைப்பு ரீதியா அவங்க 2 பேரும் பெரிய கட்சிகள் 2 பேரும் பலமா இருக்கிறாங்கிறதுனால அதுவே மீண்டும் தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு கமல் ரஜினி என்று இருதுருவ அரசியலாக எக்காலத்திலும் தமிழக அரசியல் மாறாது, நிச்சயமாக மாறாது. அதுல நான் உறுதியாக அதை நம்புறேன். ஆனால் அவங்க வந்து டிஎம்கே ஓட்ஸை கட் பண்ண போறாங்க, ஏடிஎம்கே ஓட்ஸையும் கட் பண்ண போறாங்க. அதுல வந்து பார்க்கும் பொழுதுதான் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு டிசைசிவ் மேண்டேட்னுவாங்க, யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு நிச்சயமற்ற தன்மையை நோக்கி தமிழக அரசியல் போய்கொண்டிருக்கிறதா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இவர்கள் சினிமா நடிகர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் இருவருமே வந்து இன்னைக்கு அவங்க பேசக்கூடிய அரசியல் என்பது வந்து தனி மனித சாகசங்களாகத்தான் இருக்கிறது. அதிமுகவுக்கு திமுகவுக்கு மாற்றா கமலும் ரஜினியும் வரதை விட எனக்கு இவங்க 2 பேருமே இருந்துட்டு போறது நாட்டுக்கு நல்லது நான் நினைக்கிறேன். சரி, நிகழ்ச்சி பங்கேற்ற இருவருக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.